ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த பொசிஷனில் ஃபிலிமை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் டிஸ்கில் டிஸ்பென்சரில் மாட்டி ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோலரில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரோலரில் விட்டு எடுத்துட்டு எம்ஆர்பி அடிக்கிறதுனால இது வேணாம்னா அந்த ரோலரில் போட தேவையில்லை. அடுத்து கீ ரோலர் ஓகேங்களா? எப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சுக்கணும். நீங்கள் எடுக்கிற பொசிஷன் இங்கேயே வந்து உங்களுக்கு நேராகிடணும். இது பார்த்தீங்களா, இந்த ரோலரில் ரெண்டும் ஈக்குவலாக ஒரே நேரம் இருக்கா? இப்படி சுற்றி எடுத்துட்டு இவ்வளோ போதும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது இந்த ரோலர் விட்டு இந்த ரோலரில் விட்டீங்கல்ல, அடுத்து வந்து இந்த ரோலர் இந்த இப்படி கட் பண்ணிக்கோங்க. ப்ளைனாக கட் பண்ணிட்டு இந்த பிளேடுக்குள்ளே வரணும். ஃபஸ்ட்டு மெயினானது இந்த பிளேடுக்குள்ளேருந்து வரணும். நினச்சிங்களா? இந்த ரோலரில் விட்டு அடுத்து இந்த சென்சர் கைடுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கோங்க. இங்கேயே வந்து நீங்கள் கைடுக்கு வந்து சரி பொசிஷன் வச்சிடணும். இதுக்கடுத்து நீங்கள் இழுக்க முடியாது. இதில் மாட்டினோன்னே இதில் இழுக்க முடியாது. இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே நான் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க. ஓகேவாக்கா? இப்போயே இந்த பாயிண்ட் கிட்ட கொண்டு வந்துட்டீங்க. முடிஞ்சுங்களா? இல்லை சப்போஸ் அந்த பாயிண்ட் கிட்ட வரலைன்னா மிஷின் ஆனில் இருக்கப்போ உங்களுக்கு அது ஜீரோவில் காமிக்கணும். இப்படி கரெக்டாக பாயிண்ட் கிட்ட இப்போ ஜீரோவில் காமிக்கணும். அதே மாதிரி இந்த பொசிஷன் வருது பார்த்தீங்களாக்கா, இந்த பிளேட்லேருந்து வருது ஒரு பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொசிஷன் வந்து ஒரு ஓப்பனில் இருக்கணும். ஒரு ஸ்டிக்கரை வந்து எடுக்கிற ரேஞ்சில் இருக்கணும். இதுதான் மெயினான பொசிஷன். இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, எடுத்தோடனே ஒரு ரேஞ்சு அடுத்த பீஸ் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே தான் தான் சரி பண்ணுறீங்க. ஈக்குவலாக இருக்க எல்லாமே இப்படி எடுக்கிறப்ப இங்கே பாருங்கள், இது இப்படி நேராக இருக்கணும். ஒரு நூல் முன்ன பின்ன கோடையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறது கம்மியாகும். தெரியுதாக்கா? ஓகேங்களா? இதில் விட்டிங்களா ஃபஸ்ட் ரோலு, அதுக்கடுத்து வெளியே விட்டு செகண்ட் ரோலு இதில் விட்டுருங்க. இந்த இதில் செகண்ட் ரோல் வெளியே, இந்த இதுக்கு வெளியே விட்டு தேர்ட் ரோலு இதுக்குள்ளே வரணும். இதுக்கு ரெண்டுக்கு இடையில வரணும். இந்த ரெண்டுக்கு இடையில வரணும். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில வரணும்னா இதை லூஸ் பண்ணிங்கன்னா கேப் கிடைக்கும். சரிதாக்கா? கேப் கிடைக்குது பார்த்தீங்களா? இந்த ரெண்டு ரோலருக்கு கேப் கிடைக்குது பாருங்க. இப்படி வந்து இது ரிவர்ஸில் போகும். இந்த கேப்பு இப்படி போயின்னு உள்ளே போய் இப்படி ரிவர்ஸில் அந்த ஓடிச்சுக்கு நேரம் வரணும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துச்சா? அவ்வளோதான். ஓகே. அப்படியே வந்து கடைசியில் இப்படி உள்ளே போகணும். அதுக்கு இடம் பத்தலைன்னா கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கிங்க. இதை ஹைட் ஏற்றிட்டு இப்போ ஓகே பாருங்க. ஓகேங்களா? இங்கே வந்தோடனே இங்கிட்டு வாங்க. ரிஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ரிஜெக்ஷனுக்கு இது வரைக்கும் பத்தலை. அப்போ இன்னொரு அந்த பழைய நமக்கு வேஸ்டான டேப் இருக்கும்ல, அதை எடுத்து கரெக்ட் பண்ணி இதில் ஒட்டிக்கிட்டிங்கன்னா வேலை முடிச்சு. அப்படியே இருங்க அக்கா. ஒரு வேஸ்டான டேப் ஒன்று கொடுக்க. இது வந்து கடைசியாக எடுக்கிறப்ப பயன்படுத்துறது, மாற்றப்ப பயன்படுத்தலை. டேமேஜ் ஆனது ஒன்று எதாவது இருக்கா? இந்த சுருங்கினது கூட எடுங்க. நம்பருக்குனால எடுத்துட்டோம். கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு கன், இல்லைன்னா கம் டேப் இருந்தாலும் ஒட்டி ஓகேங்களா? அப்படின்றப்ப அதுவாகவே வைண்டிங் ஆகிக்கும். அப்படியே ஆன் பண்ணி ஒன்று வச்சு காமிக்கிறேன்.
அக்கா மிஷின் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே இருங்க. மிஷின் ஆனில் தான் இருக்கா? இதோட வேல்யூ வந்து 0க்கு வரணும். 0ல தானே இருக்குது. சரிங்களா? அப்படியே ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சார். ரோலும் மாட்டியாச்சு. இப்போ ஒரு பாட்டில் எப்படி ட்ரையல் எடுக்கிறதுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் என்ன மிஷின் இருக்கோ அதை அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது மிஷினரி தேவைன்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் செய்யவும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் லைக்கும் ஷேரும் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் உங்களுக்கு இந்த மாதிரியான டெக்னாலஜி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சார். ஓகே, நன்றி. ஸ்ரீ பேக் சீனிவாசன்.